இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொது தேர்வுகளுக்கு வரக்கூடிய பொது தமிழில் உள்ள கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பொது தமிழில் கொஸ்டின்ஸ் ஒரு 3 டைப்பில் தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம 7th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட் டேர்மில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் புக்கை பார்த்து தான் படிக்கணும்னு இல்லை, இதை பார்த்தே படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் என்ன? வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் வே. ராமலிங்கனார். முகில் பொருள் தருக. மேகம். முகிலோட பொருள் மேகம். பகைவரை வென்றதை பாடுவது எவ்விலக்கியம்? பகைவரை வென்றதை பாடுவது எவ்விலக்கியம்? பரணி. முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? வள்ளல் வேள்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் யார்? குமணவள்ளல். புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் யார்? குமணவள்ளல். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. மொழியின் முதல் நிலை எது? பேசுவதும் கேட்பதும். மொழியின் முதல் நிலை எது? பேசுவதும் கேட்பதும். மொழியின் இரண்டாம் நிலை எது? எழுதுவதும் படிப்பதும். மொழியின் இரண்டாம் நிலை எது? எழுதுவதும் படிப்பதும். மொழியின் உயிர் நாடி எது? மொழியின் உயிர் நாடி எது? பேச்சு மொழி. பேச்சு மொழி. ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட்டார மொழி. ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட்டார மொழி. தமிழை எவ்வாறு அழைப்பர்? இரட்டை வழக்கு மொழி. தமிழை எவ்வாறு அழைப்பர்? இரட்டை வழக்கு மொழி. இதில் தமிழின் கிளைமொழி அல்லாதது எது? இதில் தமிழின் கிளைமொழி அல்லாதது எது? இந்தி. சார்பெழுத்துக்களின் வகைகள் என்ன? சார்பெழுத்துக்களின் வகைகள் என்ன? 10. குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை? குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை? 6. குற்றியலுகரம் பிரித்து காண்க. குற்றியலுகரம் பிரித்து காண்க. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். நற்சரவம் பொருள் தருக. நற்சரவம் பொருள் தருக. விடமுள்ள பாம்பு. சுரதாவின் இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். பண்புள்ள விலங்கு எது? பண்புள்ள விலங்கு எது? புலி. உவமை கவிஞர் யார்? உவமை கவிஞர் சுரதா. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன். ஒரு காட்டையே உருவாக்கினவர் யார்? ஒரு காட்டையே உருவாக்கினவர் யார்? ஜாதவ் பயேங். ஜாதவ் பயேங். இந்த காடு எங்கே இருக்குது அப்படின்னா பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் ஒரு தீவில் இந்த காட்டை உருவாக்கியிருக்காரு. எத்தனை ஆண்டுகளா அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 ஆண்டுகளா. நெக்ஸ்ட்டு போகலாம்.
முக்டீது இதை பிரித்து எழுதுனா முள் ப்ளஸ் தீது. முக்டீது முள் ப்ளஸ் தீது. கக்ரீது கல் ப்ளஸ் தீது. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளின் பகுப்புகள் எத்தனை? திருக்குறளின் பகுப்புகள் எத்தனை? அதாவது 3. இந்த பகுப்புகள் என்னென்ன அப்படின்னாக்கி அறம், பொருள், இன்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறத்துப்பாலின் அதிகாரங்கள் எத்தனை? அறத்துப்பாலின் அதிகாரங்கள் 38. பொருட்பாலின் அதிகாரங்கள் எத்தனை? பொருட்பாலின் அதிகாரங்கள் 70. இன்பத்துப்பாலின் அதிகாரங்கள் எத்தனை? இன்பத்துப்பாலின் அதிகாரங்கள் 25. சிற்றில் பொருள் தருக. சிற்றில் என்பதன் பொருள் சிறு வீடு. போரவை கோப்பெரு நற்கிளியின் செவிலித்தாய் யார்? போரவை கோப்பெரு நற்கிளியின் செவிலித்தாய் யார்? காவர் பெண்டு. காவர் பெண்டு. புறநானூறு எண் நூல்களுள் ஒன்று. புறநானூறு எண் நூல்களுள் ஒன்று. 8 தொகை. வாரணம் பொருள் தருக. வாரணத்தோட பொருள் யானை. பரி பொருள் தருக. பரி பொருள் தருக குதிரை. கமுகு என்பதன் பொருள் என்ன? கமுகு என்பதன் பொருள் பாக்கு. பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர் தந்தை பெரியாரால் எவ்வாறு பாராட்டப்பட்டார்? பசும்பொன் உ. முத்துராமலிங்க தேவர் தந்தை பெரியாரால் எவ்வாறு பாராட்டப்பட்டார்? சுத்த தியாகி. சுத்த தியாகி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர்? முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. கப்பலோட்டிய தமிழர் என்னும் சிறப்பு பெற்றவர். கப்பலோட்டிய தமிழர் என்னும் சிறப்பு பெற்றவர் வ.உ. சிதம்பரனார். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றவர் யார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றவர் யார்? பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர். சொல்லின் செல்வர் யார்? சொல்லின் செல்வர் ரா.பி. சேது. ரா.பி. சேது. வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு எத்தனை வகைப்படும்? 2. தகுதி வழக்கின் வகைகள். தகுதி வழக்கின் வகைகள் 3. இயல்பு வழக்கின் வகைகள். இயல்பு வழக்கோட வகைகள் 3 தான். பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பந்தர் அப்படின்னாக்கி கடைப்போலி. மைஞ்சு முதற்போலி. அஞ்சு முற்றுப்போலி. அரையர் இடைப்போலி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்லணையை கட்டினவர் யார்? கல்லணையை கட்டினவர் யார்? கரிகாலன். கரிகாலன். நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது எது? நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடும், அதாவது குறிப்பிடோட வேல்யூ, அதாவது குறிப்பிடுறதோட வேல்யூ என்ன அப்படின்னா இடக்கரடக்கல். இடக்கரடக்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாசல் என்னும் சொல் என்ன? வாசல் என்னும் சொல் இலக்கணத்தை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருவு. மருவு. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்றவர் யார்? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்றவர் வள்ளுவர்.
பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தியவர் யார்? பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர். இப்போ ஒரு 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதுலேயே என்ன ஆகுது அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட் டேர்மில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல தமிழில் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, தமிழில் என்னென்னக்கி 100 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் எத்தனை மார்க்குக்கு அப்படின்னா 150 மார்க்குக்கு. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு வீதம் வச்சு 150 மார்க்குக்கு கேட்டிருப்பாங்க. தமிழில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமாகவே 3 டைப்பில் தான் இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா, இலக்கணத்திலிருந்து, இலக்கியத்திலிருந்து, அப்புறம் தமிழ் அறிஞர்கள், அதாவது ஒவ்வொருத்தங்களை பற்றி கேட்டிருப்பாங்க. தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொருத்தங்களை பற்றி கேட்டிருப்பாங்க. இல்லை என்ன அப்படின்னாக்கி இலக்கணத்தில் ஒரு 30லேருந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் வரை கேட்பாங்க. அதே மாதிரி தான் இலக்கியத்துலேயும் ஒரு 30லேருந்து 35 கொஸ்டின்ஸ் வரை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தமிழ் அறிஞர்களையும் ஒரு 35லேருந்து 40க்குள்ளே இருக்கும் கொஸ்டின்ஸ். ஸோ என்ன அப்படின்னாக்கி ஃபஸ்ட்டு எல்லாருமே 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க. ரீட் பண்ணி விட்டுட்டு படிச்சுக்கோங்க. அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை 11th 12th தமிழ் புக்கையும் லைட்டாக ரீட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களால் இதில் 150 மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, இலக்கணத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் கொஸ்டின். ஸோ இலக்கணத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.